நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். புனிதர்களுடைய வாழ்க்கை குறிப்பை சிறிய பெரிய புத்தகமாக பார்த்திருப்போம், படித்திருப்போம். ஆனால் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற தந்தை டொன் போஸ்கோனுடைய வாழ்க்கை குறிப்பு 20 பெரிய புத்தகங்களாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதுபோன்று ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்விலே விந்தை மிகு செயல்கள், அன்னை மரியாளினுடைய வெளிப்பாடுகள் வெளிப்பட்டு கொண்டே இருந்தன. அதை பார்த்த சுற்றி இருந்த உடன் பயணித்தவர்கள் அதை குறிப்பெடுக்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு இதோ 20 பெரிய புத்தகங்கள். இவற்றில் ஒரு சிலவைகளை நான் படித்தேன். படிக்க படிக்க அவ்வளவு சுவாரஸ்யங்கள். அதனுடைய விளைவு இதோ உங்கள் முன்னிலையிலே ஒரு சலேசியராக இருக்கின்றேன். தந்தை டொன் போஸ்கோ ஒரு காந்தம் போன்று தன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் தன்பால் ஈர்த்து கொண்டவர். அவ்வளவு வசீகர குணம் கொண்டவர். அதனால தான் அவரை நாம் சொல்லுகின்றோம் ஃபேசினேட்டிங் செயின்ட். தூரின் நகரத்து இளையோரின் அவல நிலையை கண்ட டொன் போஸ்கோ அவர்களுக்காக ஒரு இல்லம் அமைத்து சிறப்பான பணியை செய்தார். இந்த சிறப்பான பணியை உணர்ந்த பலரும் அவரோடு இணைந்து கைகோர்த்து அந்த பணியை ஊக்குவித்தார்கள், பணியை தொடர்ந்தார்கள். இந்த மகத்துவமிக்க பணியை கண்ட திருத்தந்தை அவர்கள் 1858ஆம் ஆண்டு அழைத்து, நீங்கள் ஏன் ஒரு துறவற சபையாக ஆரம்பித்து இந்த பணியை இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் என்று அறிவுரை சொன்னார். அதன்படியே தந்தை டொன் போஸ்கோ திரும்பி வந்து தன்னுடைய சக பணியாளர்களை அழைத்து திருத்தந்தையினுடைய அந்த எண்ணத்தை முன்வைத்தார். நாம் இனி ஒரு துறவற சபையாக இணைந்து இந்த பணியை தொடர்வோம் என்றார். இதை கேட்டவுடனே அனைவருக்கும் ஒரே அதிருப்தி, குழப்பம் நிலைவெற்று சிலர் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள், சிலர் அவரை விட்டு சென்றார்கள், சிலர் அங்கே குழப்ப நிலையிலே இருந்தார்கள். அப்பொழுது ஜான் கலியரோ என்பவர் அந்த அறையை விட்டு வெளியே சென்று சிறிது நேரம் குழப்ப நிலையிலிருந்து திரும்பி வந்து அங்கே கூடியிருக்கின்ற அனைவரையும் பார்த்தும் டொன் போஸ்கோவை பார்த்தும் சொன்னார், துறவர பணியாளரோ இல்லையோ நான் எப்போதும் டொன் போஸ்கோவோடு தான் இருப்பேன் என்றார். மங்க் ஆர் நோ மங்க் பட் ஆல்வேஸ் வித் டான் போஸ்கோ. இந்த நன்னாளிலே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, புனிதர்களை படியுங்கள், சிறப்பாக தந்தை டொன் போஸ்கோவை படியுங்கள். அன்றாடம் அன்னை மரியாளினுடைய பராமரிப்பு அவருடைய வாழ்வில் இருந்தது போல உங்களுடைய வாழ்விலும் நீங்களும் உணர்வீர்கள். அவரை படியுங்கள். டொன் போஸ்கோ ஒரு விந்தை மிகு புனிதர். வாழ்க டொன் போஸ்கோ, வளர்க இளையோர் பணி.